ஓகே. நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, பிஐஆர் சென்சார் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு லைட்டு இதெல்லாமே ஆன் பண்றது, ஆஃப் பண்றது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஆ இது வந்து மோஷன் டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா இப்போ நம்ம வந்து ரூம்குள்ள வந்தோம் அப்டின்னா, லைட் ஆன் ஆகுற மாரி, ரிட்டர்ன் வந்து நம்ம ரூம்ல இல்ல அப்டின்னா, லைட் ஆஃப் ஆயிடுற மாரி, இந்த மாரி தான் வந்து இது பண்ண போறோம். இதுக்கு வந்து நம்ம ப்ரோகிராமிங் இதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் வந்து ஒரு 4 காம்போனன்ட்ஸ் இருந்தா போதும். ஆ ஜஸ்ட் இந்த சர்க்யூட் மாரி தான். ரிலே, நெக்ஸ்ட் வந்து பிஇஆர் சென்சார் BC547, ஒரு 1K ரெசிஸ்டர், இது மட்டும் இருந்தாலே போதும். அப்புறம் 5 வோல்ட் ரெகுலேட்டர். இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி தனியாக டயோடு வச்சு இது வச்சு ஒரு பல்பு இந்த மாதிரியும் பண்ணலாம். பட் இது கொஞ்சம் உங்களுக்கு தனித்தனியாக வாங்கி பண்ணுறத விட இந்த மாதிரி ரிலே மாடியூல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிம்பிளாக ஒர்க் முடிஞ்சிடும். இது வந்து டிஃபால்ட்டாகவே 5 வோல்ட்டு இது எல்லாமே வந்துடும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கனெக்ஷன்ஸ் மட்டும் இது பண்ணிங்கன்னா போதும். சிம்பிளாக இந்த மாதிரி ஒயர் எடுத்து நீங்கள் கொடுக்கும்போது ஈஸியாக வந்து நமக்கு இதாயிரும். ஓகே, நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒவ்வொன்றா கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் 1K ரெசிஸ்டர், நெக்ஸ்ட் BC547, ஒரு ரிலே மாடியூல், நெக்ஸ்ட் வந்து பிஐஆர் சென்சார். இப்போ பிஐஆர் சென்சாரில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த இது வந்து இந்த கப்புக்கு பேக் சைடில் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைம் வந்து இதாகாது, அது தெரியாமல் மாற்றி கனெக்ஷன் கொடுத்துருக்கனாலும் டேமேஜ் ஆகும். ஃபஸ்ட்டு விசிசி, கடைசி கிரவுண்டு, சென்டர் அவுட்டு. இது கடைசியாக கூட போட்டுக்கலாம். இப்போ BC547 கலெக்டர் பேஸ் எமிட்டர் வந்து கிரவுண்டில் கனெக்ட் பண்ணணும். இது வந்து BC547 கேமராவில் BC547 இதோட கலெக்டர்னா கடைசி பின்னு. இது வந்து கிரவுண்டில் கனெக்ட் பண்ணணும். சென்டர் பின்னில் பேஸ் கலெக்டர் பேஸில் வந்து உங்களுக்கு வந்து 1K ரெசிஸ்டர் போட்டு அவுட்புட்டோட கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 1K ரெசிஸ்டர் எடுத்து நீங்கள் வந்து இதோட அவுட்டும் பேஸ்லேயும் கனெக்ட் பண்ணிக்கணும். பேஸ், நெக்ஸ்ட் இதோட ஃபஸ்ட்டு பின் கலெக்டர் வந்து ரிலேவோட இன்புட்டில் கனெக்ட் பண்ணிக்கணும். ரிலேவோட இன்புட் பின் வந்து சென்டர் ப்ளூ. ஸோ நான் ப்ளூ பின்னை வந்து கலெக்டரில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கலெக்டர், நெக்ஸ்ட் வந்து கிரவுண்டு வந்து கடைசி பின். நெக்ஸ்ட் விசிசி இதோட ஃபர்ஸ்ட் பின். ஓகே, இவ்வளோதான் இதோட கனெக்ஷன்ஸ். அந்த கப்பை நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் பவர் சப்ளை உங்களுக்கு 5 வோல்ட் வச்சுருக்கேன். 5 வோல்ட் வச்சுருக்கேன். இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ்.
ஓகே. பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிலே வந்து ஆனில் தான் இருக்குது. நான் வந்து இதுக்கு ஃப்ரண்ட் சைடில் இருக்கேன். இப்போ நான் பேக் சைடு, ஏன்னா இது வந்து நம்ம இந்த ரேஞ்சில் இருந்தாலுமே டிடெக்ட் பண்ணும். ஸோ வந்து நான் இன்னும் பேக் சைடு போயிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு பாருங்கள், ரிலே ஆஃப் ஆயிரும். ரிட்டன் நான் மூவ்மெண்ட் கொடுக்கும்போது ரிலே வந்து ரிட்டன் ஆன் ஆகும். சரி, ஓகே. இருக்கிறது ஒரு சின்ன ரூமு. ஸோ நம்ம சென்சிட்டிவிட்டி வந்து மாற்றிக்கலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி குறைச்சிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலே ஆஃப் ஆகிடுச்சு. இப்போது நான் அந்த சைடு வந்து இந்த பாக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு மூமெண்ட் இது பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைட் ஆன் ஆகிடுச்சு. ரிலே வந்து இப்போ ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது. ஸோ இதில் வந்து நீங்கள் டைமரும் அந்த 2 ப்ரீசெட்டில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் இதுவும் அட்ஜஸ்ட் ஆகிக்கும். உங்களுக்கு அதை வச்சு நீங்கள் வந்து இவ்வளோ நேரத்துக்கு லைட் ஆனில் இருக்கலாம். ரிட்டன் ஒரு அசைவு க்ரியேட் ஆகிற வரைக்கும். பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சு. ஜஸ்ட் இந்த சைடு நான் இது பண்ணாலும் இதாகும் உங்களுக்கு. ஸோ இதை வச்சு நம்ம வீட்டில் லைட்டு இது இந்த மாதிரி கூட நம்ம இது பண்ணிக்கலாம். நான் ஆனால் ஒரு லைட் கனெக்ஷன், இப்போ இந்த லைட் இருக்குது, நான் என்னோடய ஸ்டூடியோ லைட் இதை வேணால் உங்களுக்கு நான் இதோட அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். டைரெக்டாக லிங்க் பண்ணி இப்போ நான் கையால் கொண்டு போனது ரிலே ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் என்னோடய வீடியோ எடுக்கக்கூடிய லைட்டை வந்து இதோட கனெக்ஷன் பண்ணுறேன். ஓகே. இப்போ வந்து நான் வீடியோ எடுக்கிற லைட் இதோட கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து இந்த சென்சரை என்னோடய ஆப்போசிட்டில் வச்சுட்டு நான் வந்து எப்போது நான் டேபிளோட இது பண்ணுறேனோ அப்போ வந்து லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். ஒரு டிலே இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு டைமர் வச்சுருக்கேன். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த டைம் செட்டிங்ஸ் இது இருக்குது இல்லைங்களா, இதை மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ நேரம் லைட் எரியணும், ரிட்டன் எப்போ ஆஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம டைமும் செட் பண்ணிக்கலாம், சென்சிட்டிவிட்டியும் செட் பண்ணிக்கலாம். இவ்வளோ டிஸ்டன்ஸ்குள்ளே தான் நமக்கு இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு நான் இப்போ இது பண்ணியிருக்கேன். இப்போ மூமெண்ட் எதுவும் இல்லாமல் வச்சு நான் ஹைட் பண்ணும்போது லைட் வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் உங்களுக்கு ஆஃப் ஆயிரும். ஸோ இதை வச்சு நம்ம வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆன் ஆஃப் எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கண்டென்ட் தேவைப்பட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அந்த ரிலேட்டடாக மேக் பண்ணி போடுறேன். ஓகே, இப்போ வந்து ரிலே உங்களுக்கு ஆஃப் ஆயிடுச்சு. நமக்கு சர்க்யூட் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இதுதான் வந்து சர்க்யூட்டு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.